சலாசத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா. மறுமை நாளில் 3 பேர் அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 பேருக்கு வாதியாகவே நான் தான் இருப்பேன். ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர். ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர். எனது பெயரை சொல்லி வாக்களித்து விட்டு மோசடி செய்தவன். ஏண்ட பெயர் அல்லாஹ்வை முற்படுத்தி வாக்களிச்சிட்டு எனது பெயரை யூஸ் பண்ணிட்டு மோசடி செய்தவன். அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான், அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான். ஏண்ட பேரை யூஸ் பண்ணி அல்லாஹுக்காக அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லி இருப்பான். சும்மா கதர், பின்னர் மோசடி செய்திருப்பான். அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேரை யூஸ் பண்ணி பண்ற ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம் பண்றோம், அதை முறிச்சா அதுக்குரிய தண்டனை வேற. அல்லாஹ் சாட்சி அப்படியான டைம்ல ஒரு மூமின் என்ன செஞ்சிருவான்? சுயில பில்லாஹ், அல்லாஹ் வச்சு கேட்கப்பட்டவன் கொடுத்துருவான். ஆனா மறுமை தண்டனை என்ன செய்யும்? மிக மோசமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்று இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு. வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் வஅகல தமனஹு ஃபஅகல தமனஹு. ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் அடிமைத்துவத்தை போதிக்கிறலாம் சொல்றாங்க தானே? அப்படி அல்ல. அடிமைத்துவம் ஸ்லேவரி என்று எடுத்து கொண்டாலேயே முதல் செய்தியே இதுதான், பிடிச்சி விற்கிறது தான். ஸ்லேவரியில முதல் பகுதி என்ன? போறவனை பிடிச்சி விற்கிறது, நல்ல பலமுள்ளவன் பிடிச்சி விற்கிற, நாடு இன்னொரு நாடுக்கு விற்கிறது. இஸ்லாம் சொன்னது அது அல்ல என்பதற்கு இது பெரிய ஒரு செய்தி. என்ன சொல்கிறது? வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு. சுதந்திரமானவனை பிடிச்சி விற்று அதன் சம்பாத்தியத்தை எவன் சாப்பிட்டானோ அவனுக்கு சார்பாக நான் தான் பேசுவேன். விசாரிப்பவனே இறைவன், ஆனா நீதிபதியே பேசுவான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு மனிதர் யார் தெரியுமா? வரஜுலுன் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரஹு. ஒரு மனிதன் ஒருவனை வேலைக்கு நியமிச்சு அவன்கிட்ட இந்த உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவன்கிட்ட முழுமையாக அவன் செய்திகளை வாங்கிவிட்டு அவனோட வேலைகள்லாம் வாங்கிவிட்டால் பின்னர் அவனுக்கு கூலியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு சார்பாக பேசுவனே நான் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். கூலி இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய உச்சகட்ட அநியாயங்கள் இது உண்டு. உச்சகட்ட அநியாயம், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய இது எதெல்லாம் அடங்கு தெரியுமா? மாதா சம்பளம் இருக்குதே, அவனுடைய அப்படியே அவனுடைய ரத்தத்தை அப்படியே வடிச்சு எடுத்து எல்லாம் முடிஞ்ச பின்னாலே அவனுடைய செலரிய அவனை அடிமை போல வேக வைக்கிறானே. அவன் சொந்த செலரி தான் வாங்குறான், ஆனா எப்படி ஆக்கிடுறான் தெரியுமா? அவன் கடன் கேட்கிற மாதிரி ஆக்கிடுறான். அவனுடைய செலரி அவன் கேட்கிறான், ஆனா அவனை எப்படி ஆக்கிடுறாங்கன்னா அவன் அதுக்கு தயக்கம் காட்ட வச்சு அவனை அதை கஷ்டப்பட வச்சு அது கிடைக்குமான்னு அவன் செஞ்ச உழைப்புக்கான சம்பளம், அவன் பட்ட அந்த கஷ்டத்துக்கான சம்பளம், வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வை அடிச்சு உழைச்சானே அதுக்குரிய சம்பளத்தை அவன் கடன் மாதிரி வாங்க வைக்கிறான். அவனோட கௌரவத்தை இழந்து வாங்க வைக்கிறான். அவன் பிச்சை எடுக்கிறானோ என்று நினைக்கக்கூடிய அளவில் வாங்க வைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன ஹஸ்முஹும், அன ஹஸ்முஹும், நான் பேசுவேன்.